ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்காக நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலரின் நடபடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஒரு தேவ பிள்ளையினுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டுமானால், அவன் தன் வாழ்நாளிலே கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்கின்ற சாட்சியை தேவனிடத்திலிருந்து பெற வேண்டும். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறான், என் இருதயத்திற்கு ஏற்றவன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். என்னை சிங்கத்தின் கையுக்கும் கரடியின் கையுக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கையுக்கும் தப்புவிப்பார் என்றான். ஆகவே தான் சங்கீதம் 18 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தர் என் கேடகமும் என் இரட்சிப்புமானவர், கர்த்தர் எனக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லி கர்த்தரை அவன் சார்ந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, சங்கீதம் 23:1 சொல்லுகிறான், கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி. அது மாத்திரம் அல்ல, சங்கீதம் 28:7 சொல்லுகிறான், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். என்னுடைய இருதயத்தின் நம்பிக்கை கர்த்தராக இருக்கிறார். ஆகவே நான் சகாயம் பெற்றேன் அவரிடத்தில். அது மாத்திரம் அல்ல, சங்கீதம் 46 6வது வசனம் 7வது வசனம் 8வது வசனத்தை பார்த்தால் அங்கே தாவீது சொல்லக்கூடிய வார்த்தை, என் வில்லை நம்பேன், என் பட்டயம் என்னை இரட்சிப்பது இல்லை, இரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி கோலியாத்தினிடத்திலே சொல்லுகிறான். கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நீங்கள் மாற வேண்டுமானால், தேவனால் நீங்கள் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள் என்கின்ற சாட்சியை பெற வேண்டுமானால், நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள். கர்த்தர் மேல் உங்கள் விசுவாசத்தை வைத்து கர்த்தரை சார்ந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுவீர்களே ஆனால், நீங்கள் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள். இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை எது? நீங்கள் யாரை சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எதை சார்ந்து கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு கேடகமாயிருப்பார், அவரே உங்களுடைய இரட்சணிய கண்மலையாயிருப்பார், அவரே உங்களுக்கு பலத்த அரணாக துருகமாக இருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்களை உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாற்றப்படுவதற்கு, உம்முடைய இருதயத்திற்கு நாங்கள் ஏற்றவர்களாய் மாற, எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நேரத்திலையும் நாங்கள் உம்மை சார்ந்து கொண்டு வாழ்வதற்கு இன்றைக்கு உம்முடைய திருக்கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் உம்மை சார்ந்து கொண்டு வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை சார்ந்து கொண்டு வாழ ஜெயம் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்தி உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.